வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து 27 நட்சத்திரத்தில் 9வது நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி நாம் இன்று பார்ப்போம். ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். இது கடகராசியில் உள்ளது. கடகராசியின் அதிபதி சந்திர பகவான். இது வந்து சூரிய தோஷம் பெற்ற நட்சத்திரம். சரி, இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவர்களோட பத்தி பார்ப்போம். ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து லக்ஷ்மணன், அகத்தியர், தருமர், பலராமன், இவங்கெல்லாம் வந்து ஆயில்ய நட்சத்திரம் தான் பிறந்தாங்க. நலமகராஜா இவங்களும் ஆயில்ய நட்சத்திரம் தான் பிறந்தாங்க. மேலும் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மர்லின் மன்றோ இத்தனை நாட்டின் தலைவர்களும் எல்லாரும் அவதரித்த நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்தவர்கள். இவங்க எல்லாத்தையுமே வந்து புத்தி கூர்மையுடன் பார்ப்பாங்க. மத்தவங்க கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. இவங்க நல்லா கவுன்சிலிங் குடுக்கறதுல வந்து வல்லவர்கள். ஆனா வந்து மத்தவங்க யாராவது ஏதாவது அட்வைஸ் குடுத்தா இவங்க வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க எந்த நாட்டுக்கு, எந்த ஊருக்கு எங்க போனாலுமே வந்து வாழ்ந்துருவாங்க. அ அங்க அந்த இடத்துல வந்து நல்லா வாழ்ந்து காட்டுறவங்க தான் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இவங்களுக்கு வந்து ச சமையல் சாப்பிடவும் பிடிக்கும். நல்லா அந்த சாப்பாட்டு விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதே சமயத்துல நல்லா சமைக்கவும் செய்வாங்க. நலமகராஜா சொன்னேன் இல்லையா? ஸோ நலமகராஜா வந்து அவ்ளோ நல்லா சமைப்பாரு. அவரோட சமையலுக்காக வந்து பிற நாடுகளிலிருந்து எல்லாரும் இங்க வந்து அவர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு, அவர புகழ்ந்து பேசிட்டு போறவங்க தான் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து சமையல் நல்லா செய்வாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப மதிநுட்பமானவர்கள். நல்ல மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். நிர்வாகிகள், சிறந்த நிர்வாகிகள், சிறந்த வியாபாரிகள். ஆனா இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் வந்து ஆகாது. சரியா? அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து காதல் வரும். கண்டிப்பா காதல் வரும். ஆனா அந்த காதல் வந்து ஜெயிக்காது. காதல்ல வந்து தோல்வி தான் அடைவார்கள். இவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு 2 திருமணம் இருக்கலாம். அப்படி இல்லன்னா, இவங்க பரம்பரையில வந்து 2 திருமணம் உள்ளவர்கள் இருப்பார்கள். மேலும் வந்து இவங்களுக்கு வந்து சகோதரர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா சகோதரர்கள் ஒண்ணு இருந்தாங்கன்னா, இவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளிநாட்டிலோ, இல்ல இவங்கள விட கொஞ்சம் தூர தள்ளி டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து கடகத்துல வந்து செவ்வாய் நீச்சம் இல்லையா? ஸோ அதனால இவங்களுக்கு வந்து சகோதரர்களால் பிரச்சனைகளும் வரும். சகோதரர்களால் விரயம் வரும். சகோதரர்கள் வந்து முக்காவாசி இருக்க மாட்டாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப தொலைதூரத்துல தான் வந்து இருப்பாங்க. அ அது கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பா. அப்படி இல்லன்னா, இவங்க தாய் தந்தையரே பிரிஞ்சு இருப்பாங்க. அதாவது வேலை நிமித்தமா எங்கேயாவது பிரிஞ்சு இருக்கலாம். பிரிஞ்சு தான் வாழறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஒண்ணா இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லன்னா, இவங்களுமே வந்து கல்யாணம் ஆன பிறகு தம்பதிகள் வந்து கொஞ்சம் கல்யாண லைஃப் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பிரிஞ்சு தான் இருப்பாங்க. இவங்களோட இப்ப ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தான்னா, அந்த பெண் நல்ல நிர்வாகி எல்லாமே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாரி அவங்களுக்கு வந்து தனி குடித்தனம் போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் கண்டிப்பா. மேபி அதனால கொஞ்சம் ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு இப்ப யாரு தான் தனி குடித்தனம் போல சொல்லுங்க? ஸோ அதனால ஆயில்ய நட்சத்திர பெண்கள் கண்டிப்பாக தனி குடித்தனம் போவாங்க. அவங்க வந்து நல்ல நிர்வாகி. அவங்களோட ம் ஆளுமை தான் வீட்ல இருக்கும். ஆளுமை வீட்ல இருக்குன்னா, அவங்க சொல்ற பேச்சு தான் அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு. ஏன்னா, அவங்க எல்லாமே நல்லா செய்வாங்க. எல்லாம் எல்லாம் நிர்வாகத்தன்மை, சமையல் செய்றதுல எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குனாங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கவங்க அவங்க பேச்ச கேட்பாங்க. அதுதான் வந்து மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் ஆயில்யம்னு சொல்லுவாங்க. அத பத்தி நான் ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன். அ ஏன்னா வந்து இவங்க நல்ல நிர்வாகி, நல்ல சமையல் செய்வாங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா, மாமியார மாமியார் கை இறங்கும் அந்த குடும்பத்துல. மாமியார் கை இறங்குச்சுன்னா, அப்ப இவங்க கை ஓங்கும். அப்போ மாமியாருக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க மேல வந்து கொஞ்சம் அ மனஸ்தாபம் ஏற்படும். அதனால தான் மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்னு சொன்னாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையில இருந்து நைஸா நழுவிடுவாங்க. ஏதாவது இவங்களுக்கு தீங்கு விளைவித்தாலோ, இல்ல இவங்க கூட ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தினாலோ, அவங்க கிட்ட டைரக்ட்டா மோத மாட்டாங்க. அத அப்படியே மனசுல வச்சுப்பாங்க. மனசுல வச்சுக்கிட்டு தகுந்த சமயத்த வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த தகுந்த சமயம் வர்றப்போ கண்டிப்பா போய் அந்த நேரத்துல வந்து பழி வாங்கிடுவாங்க வந்து. அப்படிப்பட்டவங்க தான் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இவங்க அரசியல் சம்பந்தம்லாம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் படிச்சு முடிச்ச உடனேயே வந்து வேலை கிடைச்சிரும். அதனால தான் ஆயில்யத்தில் ஒரு ஆண் மகன் பிறக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா,
நல்ல ஒரு வேலை வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. அரசாங்கத்தில வேலை கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நல்ல ஒரு வேலை கிடைச்ச உடனே அந்த குடும்பத்தையும் அவங்க வந்து நிமித்தி வைப்பாங்க. ஐ மீன் அந்த குடும்பத்த அவங்க பார்த்துப்பாங்க. தன் குடும்பம் தான் முதல்ல ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருப்பாங்க. தன்னோட குடும்பத்த தான் மேல தான் வந்து ரொம்ப அக்கறை இருக்கும். அந்த மாதிரி இவங்க நல்லா பேசுவாங்க. நல்லா பாயிண்ட் பாயிண்ட்டா எல்லாமே பேசுவாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் நல்ல அட்வைஸ் குடுப்பாங்க. எல்லாரும் வந்து இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. இவங்க பேச்சிலேயே எல்லாரும் மயங்கிடுவாங்க. உங்க பேச்சிலேயே எல்லாரும் மயங்கிடுவாங்க. அ ஆனா இவங்க வந்து அதே மத்தவங்க யாராவது இவங்களுக்கு ஆலோசனை சொன்னா, அத காதுல வாங்கி, இந்த காதுல வாங்கி, இந்த காதுல விட்டுருவாங்க. அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இவங்க எது நெனைக்கிறாங்களோ, அத தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அத எப்படியாவது அவங்க அடுத்தவங்க மனசுல புகுத்தி, அத செய்ய அ வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து திறமை இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நன்றாக சமைப்பார்கள் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவங்கள ஈஸியா சாப்பாடு நல்லா சமைச்சு போட்டு இவங்கள வந்து இது பண்ணிடலாம். வசியம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சாப்பாடுல மேல பிரியம் உள்ளவர்கள். முக்கியமா வந்து இந்த லட்டு, லட்டு பிரியர். அ ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் லட்டு பிரியர். மேலும் இவங்க வந்து நல்ல பெரிய வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுவாங்க. இவங்க வந்து கார் மீது ரொம்ப மோகம் உள்ளவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ம். அதுவும் இல்லாம இவங்களுக்கு வந்து தாய்மாமன் வந்து உறுதுணையாக இருப்பாரு. இவங்க இந்த அலை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமன் உறுதுணையாக இருப்பார்கள். இவங்களும் அவங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. மேலும் இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது நடக்குதுன்னா, போய் அங்க அங்க போய் எதுவும் கேட்கலாமா அப்படின்றத விட என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பு எப்படி நழுவிட்டு வரும். அது மாதிரி இவங்க வந்து நைஸா நகர்ந்து வந்துருவாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் இவங்க. எந்த பிரச்சனைக்கும் அனாவசியமான பிரச்சனைக்கு இவங்க போக மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா கூட, அத வந்து கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு, தகுந்த நேரத்துல வந்து அதுக்கு அத வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்பவர்கள் தான் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். இவங்களுக்கு புதன் தசை முதல்லயே வந்ததுனால நல்லா படிப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுவாங்க. படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிரும் இவங்களுக்கு. இதெல்லாம் கரெக்ட்டு. அதே மாதிரி இவங்க நல்லா பேசியே இவங்க பேசுறதுலயே எல்லாரும் மயங்கிடுவாங்க. இவங்க இவங்களும் மயங்கிடுவாங்க. அதே மாரி இவங்களும் மத்தவங்க யாராவது ரொம்ப நல்லா பேசுறவங்ககிட்ட இவங்களும் தான் மயங்குவாங்க. காதல் வரும். ஆனா காதல் வந்து ஜெயிக்காது. வெற்றி காணாது. ஆ அதனால இவங்களுக்கு வந்து பெண்களால வந்து பிரச்சனை கண்டிப்பா லைஃப்ல இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களால் பிரச்சனை உண்டு. இன்னும் என்ன அவங்க வந்து இவங்களோட இது மருத்துவம் சார்ந்த குடும்பம் இவங்க குடும்பத்தில வந்து மருத்துவங்க இருப்பாங்க. இல்ல இவங்களே கூட மருத்துவரா இருக்கலாம். ஏன்னா ஆயில்ய நட்சத்திர சிம்பலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? மெடிசினுக்கு அதுக்கெல்லாம் சிம்பல் இருக்கும். இவங்க வந்து ஒரு நல்ல மருத்துவரா இருக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ரசாயன கலந்த அந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு, இல்ல லெபார்டரி பரிசோதனை நிலையத்தில இதுலலாம் வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரம் எதுக்கு உதவும்னா, ஏதாவது விஷ மருந்த வந்து முறிக்கணும்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த விஷத்த முறிக்கணும்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்து அன்று நமக்கு அதுக்கு உகந்த மருந்த நம்ம எடுத்துக்கொண்டால், கண்டிப்பா வந்து அந்த உடம்புல இருந்த விஷம் வந்து முறியும்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். மேலும் வந்து இவங்க சூரிய தோஷம் உள்ளதுனால, இவங்களுக்கு கண்டிப்பா வந்து அரசாங்கத்தில வேலை கிடைக்கிறதும் உண்டு. அதே சமயத்தில அரசாங்கத்தில வந்து இவங்களுக்கு வழக்கும் இருக்கும் லைஃப்ல. ஏதாவது ஒரு வழக்க வந்து லைஃப்ல சந்திப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு வந்து சூரிய தோஷம்னா அப்படின்னு சொன்னேன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அ அஸ்வினி நட்சத்திரத்துக்கே சொல்லியிருக்கேன். சூரிய தோஷம்னா என்னன்னு. ஆனாலும் நான் ஆயில்யத்துக்கும் சூரிய தோஷம் இருக்குதுன்றதுனால, நான் உங்களுக்கு இன்னொரு தடவ சொல்றேன். சூரிய தோஷம்னா, இந்த அரசியல்ல பிரச்சனை வர்றது, அப்புறம் மருத்துவம் சார்ந்த அதுல ஏதாவது பிரச்சனைன்னா, சூரியன்னா மருத்துவர், அரசாங்கம், கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வயசான அ வயதான ஆண்கள், கல்யாணம் முடிந்து வயதான ஆண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம். ஸோ இதுல எல்லாம் வந்து இவங்களுக்கு நெறைய பிரச்சனை வரும். எங்கேயாவது போய் ஃபைன் சும்மா போயிட்டே இருப்பாங்க வண்டியில, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, போ போலீஸ் வண்டிய நிறுத்தி அவங்க கிட்ட ஃபைன் கேட்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இது மாரி சில சி சி நெறைய இந்த மாரி சட்டத்துக்கு இவங்க வந்து பணம் கட்டுறா மாதிரி, ஃபைன் கட்டுறா மாதிரி, சட்டத்துல வந்து ஏதாவது வழக்கு இருக்கிற மாரி அப்படிலாம் வரும். ஸோ இந்த சூரிய தோஷத்த வந்து இவங்க எப்படி நிவர்த்தி செய்யலான்னா, இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு, அ கோதுமை தானம் செஞ்சா ரொம்ப நல்லது. கோதுமை பலகாரமோ, இல்ல கோதுமை தானமோ செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து சூரியனார் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல ஆதித்ய ஹிருதயம் கேட்டு ஞாயிறு தோறும் இவங்க வந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தா, இந்த சூரிய தோஷம் கொஞ்சம் குறையும். அந்த மாரி வயதான ஆண்கள் இருக்காங்கல்ல,
வயதான ஆண்கள், ஒரு தாத்தா, அப்பா அந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளால இயன்ற ஹெல்ப் எல்லாம் நம்ம செய்யலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற விஷயத்த வந்து இவங்க செஞ்சாங்கன்னா, உதவி செஞ்சாங்கன்னா, அந்த இது வந்து இவங்களுக்கு அந்த சூரிய தோஷம் வந்து மட்டுப்படும். இதுதான் வந்து ஆயில்ய நட்சத்திரத்த பத்தி. ஆனா ஆயில்ய நட்சத்திரம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். ஏன்னா வாழ்க்கையில வந்து என்ன நெனைக்கிறோமோ அது வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க. இவங்களோட லட்சியத்த நோக்கி தான் இவங்க எப்பவுமே போவாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்க வந்து தப்பிச்சுருவாங்க. அவ்வளோ பெரிய சுனாமி வந்தப்போ கூட எல்லா விலங்கினமும் இறந்தது. ஆனா, இந்த பாம்பு மட்டும் ஒண்ணும் ஆகல பார்த்தீங்களா? அதனால அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை அதிகமா இருக்கும். இன்ட்யூஷன் பவர் அதிகம் உள்ள நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். பிற்காலத்துக்காக யோசிப்பாங்க நெறைய. ஃபியூச்சருக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஃபியூச்சர பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. ஃபியூச்சருக்காக முதல்லயே வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க. அ அந்த மாதிரி இருக்கிறது தான். அ அது மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரங்க. ஸோ எந்த எந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலும் அவங்க தப்பிச்சுருவாங்க. எவ்வளோதான் வழக்கு அது இதெல்லாம் இருந்தா கூட, அவங்க நெனச்சாங்கன்னா, அவங்க புத்தி சாதுரியத்தினால கண்டிப்பா வந்து தப்பிக்கிறவங்க தான் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்சத்திரத்த பத்தி நமக்கு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.